2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள் மட்டும் லட்சாதிபதியாகும் யோகம் பெற்றவர்களா மாற போறாங்க. அந்த 6 ராசிக்காரர்கள் யாருன்றத இந்த காணொலியில நம்ம முழுவதும் பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11வது இடத்துல வராருங்க. இப்போ இந்த 11வது இடம்ன்றது லாபஸ்தானம். இதனால ராஜயோகம் பெறும் ராசியா ரிஷபராசி மாறுது. ரிஷபராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியில அமையிருக்கு. அதை நீங்க எதிர்கொள்ள ரொம்பவும் தயாரா இருக்கணும். இப்ப நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு 2025 சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ராஜ யோகத்தை அடைய தயாராயிக்கோங்க. முழு மன நிறைவோட உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை அனுபவிக்க தயாராயிக்கோங்க. இந்த 3 வருடம், அதாவது சனி பெயர்ச்சி தொடங்கி முதல் 3 வருடங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமா அமைய போகுது. இரண்டாவதாக மிதுனம். மிதுன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 10வது இடத்துக்கு வராது. இந்த இடம் உங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடிய இடம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை தடை, திருமண தடை போன்ற பல தடைகளை இந்த 2025 சனி பெயர்ச்சி உடைக்க போதுங்க. யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய நபர்களா நீங்க இருக்கிறீங்க மிதுன ராசிக்காரர்கள். அதனால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நம்பிட்டு இருந்ததெல்லாம் போதும். எது உண்மைன்னு அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படணும். இப்போ இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு சனி பயிற்சி அமைய போகுது. இந்த சனி பயிற்சியோட பலன்களை நீங்க முழுமையா அடையணும்னா தினமும் நீங்க காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மூன்றாவதாக கடகம். 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு தாங்க. இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய சனி பயிற்சியா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய இடம் 9வது இடம். இது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடியுது. இது நாள் வரைக்கும் தலைவலியா இருந்த இந்த அஷ்டம சனி முடிய போகுது. இதற்கு பிறகு உங்களுக்கு அனைத்துமே ராஜயோகம் தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு போக போகுது. வாழ்க்கையில ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க. இது வரைக்கும் நீங்க இருந்த மன அழுத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். ஏன்னா இனி வரப்போற இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது. நீங்க இப்பவும் அதே மன அழுத்தத்துல இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியோட பலனை நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். சோ இது நாள் வரைக்கும் நீங்க இருந்த மன அழுத்தங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடகராசிக்கு தான் மிகவும் அற்புதமான பலனையும் ராஜ யோகத்தையும் கொடுக்குதுன்னு கணிக்கப்பட்டிருக்குங்க. சோ அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க நீங்க தயாராயிக்கோங்க. நான்காவதாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 2025 சனி பயிற்சியில சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராருங்க. இந்த இடம் சனி பகவான் வரதுனால துலாம் ராசியினருக்கு கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவீங்க. உங்களுக்கு கிடைக்காம போன நல்ல விஷயங்கள், நடக்காம போன விஷயங்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். இது நாள் வரையும் நீங்க பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதுல இருந்து வெளியே வர போறீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதனால வர 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் பட்ட உடல், மனம், பணம், வேதனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல நிலையை அடைவார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. ஐந்தாவதாக விருச்சகம். 2025 சனி பயிற்சி சனி பகவான் 5ஆம் இடத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போறாரு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் படிப்படியா குறைய போகுது. இதனால நீங்க முடிந்த அளவுக்கு மன நிம்மதியோடு மன அழுத்தம் இல்லாம இருக்க பாருங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களா இருக்கும். இனிமேல எந்த பிரச்சனையிலும் நீங்க தலையிட வேண்டாம். யாருடைய பிரச்சனையிலும் நீங்க போய் தலையிட்டு அந்த பிரச்சனையை உங்க தலையில போட்டுக்காதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமா அமைய
போகுது. இந்த நல்ல காலத்திலையும் நீங்க மற்றவங்களோட பிரச்சனைகளை தலையிட்டு திரும்பவும் உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போட்டுக்காதீங்க. நிறைய இடங்கள்ல மற்றவர்களோட பிரச்சனைகள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு நீங்க அந்த பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. உங்களுக்கும் மன அழுத்தம் அதிகமாகும். இப்போ வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு அது மாதிரியான செயல்கள்ல நீங்க ஈடுபடாமல் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இது அமையும். ஆறாவதாக மகரம். 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்கு அடுத்தபடியாக மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய ராசியா பார்க்கப்படுறது மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு 7.5 சனி முடிய போதுங்க. 2015 இருந்து 2024 வரைக்கும் மிகவும் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க மகர ராசிக்காரங்க. இவங்களோட துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் மனதில் வச்சுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க்கை வெற்றி பெறத்துக்கு ஒரு தகுந்த ஒரு காலமா இப்போ வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி உங்களுக்கு அமைய போது. இதுக்கு மேல நீங்க ராஜயோகம் பெறக்கூடியவர்களா மாற போறீங்க. அதனால முன்னர் நீங்க பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் மனதில் வச்சுக்கிட்டு இப்போ வரக்கூடிய சனி பயிற்சியில இருந்து நீங்க வெற்றியோட செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். இவை தாங்க இந்த 6 ராசிக்காரர்கள் தான் 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமா மிகவும் லாபகரமான லட்சாதிபதியாக மாறும் யோகக்காரர்களாக கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்க ராசி என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.